சிம்ம ராசிக்கார நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்களே பாருங்களேன். எப்போதுமே யாராவது உதவின்னு கேட்டா நீங்க ஓடி போய் செய்வீங்க. அன்பு கிடைக்காம தவிக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லா விதத்திலையுமே சப்போர்ட்டா இருப்பீங்க. யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு பார்க்காத மாதிரிலாம் நீங்க போகவே மாட்டீங்க. இந்த சிம்மராசிக்காரர்கள் எப்போதுமே செய்யக்கூடிய ஒரு தவறாக இருக்கக்கூடியது என்ன தெரியுமாங்க? உதவின்னு கேட்டா போதும், யார் என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க. அவங்களால நம்ம உதவி செய்யக்கூடிய விஷயத்த மறுபடியும் நமக்கானதாக செய்வாங்களா அப்படின்லாம் பார்க்க கூட மாட்டாங்க. நீங்க உதவி கேட்டாங்களா நம்ம செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி யாரு என்னன்னு கூட தெரியாத நபர்கள் கூட எப்போதுமே இந்த சிம்மராசிக்காரர்கள் உதவிய எடுத்தோன்னே செய்வாங்க. முக்கியமா சிம்மராசினுடைய மனசுல நிறைய கவலைகளும் இருக்கு. இவங்களுடைய வாழ்க்கையில இவர்கள் இது நாள் வரைக்குமே யார் முன்னாடியும் கண் கலங்கினதே கிடையாதுங்க. மத்தவங்க கிட்ட போய் பேசுறாங்க அப்படின்னா எல்லோரும் முன்னாடி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஏடா இது நமக்கு டெய்லியும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும், எப்படி இவங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு எல்லாருமே பொறாமப்படுவாங்க. ஆனா உண்மை என்னன்றது இவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது சிம்மராசிக்காரங்க தினமும் அழுவாங்கங்க. இரவு நேரத்துல போர்வையை மூடிக்கிட்டு ஒரு தனிய ரூம்ல உட்காந்துக்கிட்டு தனக்கு தானே பேசிக்கிட்டு அழுற ஒரு நபர்கள்னா அது சிம்மராசிக்காரர்கள் தான். ஆனா அது யாருக்குமே தெரியாது. அதுதான் யதார்த்தமான உண்மைன்னு வச்சுக்கோங்களேன். இவர்கள் கண்ணீர் விட்டாங்க அப்படின்னா அதை பார்க்கும்போது நமக்கே அழுக வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்கு. திருமணம் ஆச்சு, திருமணம் தானே ஆச்சு, ஏதோ ஆன மாதிரி வாழ்க்கையில சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, ஏண்டா கல்யாணம் பண்ணோம், கல்யாணம் பண்ணாத போது கூட ஏதோ நிம்மதியா இருந்தோமே, திருமணம் பண்ண கையோட வாழ்க்கையவே நம்மளே குறித்தோண்டு பொத்திக்கிட்டோமே அப்படின்னு இவர்கள் தினமும் தனக்குத்தானே பேசிக்கிறது, தனக்குத்தானே வாழ்க்கையில இப்படிப்பட்ட எப்படி சொல்றோம்னா கஷ்டத்தை நமக்கு தானே கொடுத்துட்டோமே அப்படின்ற ஒரு வருத்தம் எப்போதுமே இவர்களுக்கு இருக்குங்க. சிம்மராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த செய்யறாங்க அப்படின்னாலே அதுல 1000 அர்த்தங்கள் இருக்கும். ஆனா அதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். இவங்களுடைய வாழ்க்கையில அது எல்லாத்தையும் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நபரும் கிடைச்சாங்க. ஆனா அது சில காலங்கள் தான் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறத எடுக்கிறதுல இந்த கடவுளுக்கு என்ன சந்தோஷம்னே தெரியல. எனக்கு கொடுத்தாரு, ஆனா அதை அவரே எடுத்துக்கிட்டாரு. அதுக்கு ஏன் அவர் எனக்கு கொடுத்தாருன்னு தெரியல. இப்ப வரைக்கும் அது எனக்கு கொடுக்காம இருந்திருந்தா நான் அதை பெருசா யோசிச்சிருக்க மாட்டேன்ல. ஏன் கடவுளு, ஏன் சாமி, ஏன் எனக்கு இந்த நிலைமை அப்படின்னு ஒரு நாளும் ஆனதாங்க. திருமணம் ஆச்சு, வாழ்க்கை சந்தோஷமா போகணும்னு நினைச்சாங்க. ஏதோ ஓரளவுக்கு நாளும் போணுச்சு அப்படின்னு நினைச்சாங்க ஒரு சில இடங்கள்ல. ஆனா போக போக வாழ்க்கை மாறுச்சு. ஒரு குழந்தை வந்துட்டா சந்தோஷமா இருக்கலாம், புத்திர பாக்கியம் இல்லாதது ஒரு கஷ்டம் தான், அது கிடைச்சா கூட மகிழ்ச்சி கிடைச்சிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, ஒரு கண்மூடித்தனமா நம்பிக்கைன்னு கூட வச்சுக்கோங்களேன். குழந்தை வந்துட்டா சண்டைகள் எல்லாம் தீண்டும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, குழந்தை வந்துட்டா மற்றவங்களுடைய வாயை அடிச்சலாம்ன்ற ஒரு நம்பிக்கை. இப்படிப்பட்ட விஷயத்தினால சிம்மராசிக்காரர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க. டாக்டரை பார்த்தாங்க, எங்கெங்கயோ போனாங்க, கோயிலுக்கு கூட எல்லாம் பார்த்தாங்க. ஆனா இந்த பிள்ளை புத்திர பாக்கியம்ன்றது கிடைக்கவே இல்லை. அழுதாங்க. சே, ஒரு விஷயம் முடிஞ்சா அடுத்த ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தனக்கு தானே பேசிக்கிட்டு புழம்புனாங்க, அழுது கண்ணீர் விட்டாங்க. அப்படிப்பட்ட நேரங்கள்ல கூட இவர்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படல. கோவில் கோவிலா போய் வேணுனாங்க, வேண்டுதல் எல்லாம் முன் வச்சு செஞ்சாங்க, அப்பயும் கிடைக்கல. சரி, இதுதான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி வாழ்ந்தாங்க. அது மட்டும் இல்லை, சிம்மராசனுடைய வாழ்க்கையில கடன் சுமை, கடன் பிரச்சனைங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. எப்படி சொல்றாங்கன்னா, ஒருத்தங்க சின்ன வயசுல இருந்து வளருவாங்க பாத்தீங்களா, அதே மாதிரிதாங்க இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையிலையும் நாளுக்கு நாள் இவர்களுடைய வாழ்க்கையில கடன் சுமை என்பது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதை தீர்த்திடணும், நீக்கிடணும், இவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும், கடன் சுமையை அடைச்சணும்னு செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையும் தோல்விகள் மட்டுமே தாங்க மிச்சம் கிடைச்சிச்சு. நம்பிக்கையோடு தான் முயற்சி பண்ணுவாங்க, ஆனா கடைசியில தோன்றுவாங்க. மறுபடியும் முயற்சி, தோல்வி, முடிஞ்சிச்சு, தோல்வின்னு தினமும் ஒரு 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 வாழ்க்கையே பிடிக்காத ஒரு வாழ்க்கையா மாறிடுச்சு நாங்க சொல்லணும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு. யதார்த்த வாழ்க்கைய ஏத்துக்க முடியாம கஷ்டப்படுறாங்கன்னா அது இவர்கள் தான். இப்ப வரைக்கும் போராடுறாங்கன்னா அதுவும் இவர்கள் தான். இவர்களுடைய போராட்டத்துல வெற்றிகள் கிடைக்குதான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. ஆனாலும் எங்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னாவது ஒரு நாள் நான் வாழ்க்கையில உயர்ந்து காமிப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, தைரியம் தான். வேற என்னங்க. இந்த சிம்ம ராசிக்காரர்கள் எப்போதுமே இப்படிப்பட்ட எண்ணங்களோடு தான் வாழ்க்கையில இருக்காங்க. ஆனா எதுலையுமே சந்தோஷமோ நிம்மதியே கிடைக்கல. வாழ்க்கையில பெரும் கஷ்டங்களை சுமந்துகிட்டு இருக்கீங்கன்னா அது இவர்கள் தான். இப்ப வரைக்கும் நீங்க இப்படிதான் இருக்கீங்க. யதார்த்த உண்மையை சொல்லுங்க, நீங்களே மனசாரப்பட்டு சொல்லுங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கீங்களா? இல்ல கஷ்டங்களா தீர்ந்துருச்சா? இல்ல இல்ல, இப்ப வரைக்கும் கஷ்டம் தானே படுறீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கைய மாற்றி அமைக்கக்கூடிய காலங்கள் வந்துருச்சு. இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய துன்பங்களை பார்த்தீங்க, ஆனா முற்றிலுமான தீர்வுகளை பார்த்தீங்களா? இல்ல இல்ல, அப்படிப்பட்ட விஷயங்கள் தாங்க இருக்க போகுது. சரி, இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்களும், எப்படிப்பட்ட வாழ்க்கையை மாற்றி அமைக்க போகிறார் என்பதை பற்றியும் நாம் தெளிவாக பார்ப்போம்.
அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சிம்ம ராசிக்கார அன்பர்களே, நீங்க இப்போ வரைக்குமே யார் மேல அன்பு காமிச்சாலும் அந்த அன்புன்றது, அந்த வாழ்க்கைன்றது நிலைக்காமலே இருந்துச்சு. கிடைக்கும், திடீர்னு காணாமல் போயிடும், இப்படிதான் இருந்துச்சு. அப்படிப்பட்ட விஷயங்கள்ல தீர்வுகள் என்பது கிடைக்கும். எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய வாழ்க்கையில வந்துட்டாங்க அப்படின்னா விட்டுட்டு போயிடுவாங்க பாதிலே. ஆனா இனி அப்படி இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில உங்க கூடவே பயணிப்பாங்க. சில காலங்கள் இல்லைங்க, நீங்க பல வருஷங்களாகனாலும் சரி நீங்க பார்ப்பீங்க அந்த ஒரு வாழ்க்கைய. சிம்மராசனுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் குழந்தையிலேருந்து வருத்தப்பட்டாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ஒரு விஷயத்துல உங்களுக்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் போது புத்திர பாக்கியத்தை பெற்றுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மகிழ்ச்சிகளையும் சந்தோஷத்தையும் மட்டுமே நிலையாக்க போறீங்க. நீங்க இவ்வளவு நாள் வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய அன்பு கிடைக்காம, உங்களுடைய பிள்ளைகளுடைய பாசம் கிடைக்காம, உங்களுடைய பிள்ளைகளுடைய அந்த ஒரு தயவு கிடைக்காம எவ்வளவு நாட்கள் கஷ்டப்பட்டீங்க. வயசாயிடுச்சுனாலே எல்லாரையும் ஒதுக்கி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அது போல இந்த சிம்மராசிக்காரர்களை பல நபர்கள் ஒதுக்க வச்சிருந்தாங்க. பிள்ளைகள் பிறக்கல அப்படின்ற போது முதல்ல கஷ்டப்பட்டாங்க, பிறந்ததுக்கு அப்புறமும் கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டீங்கல்ல. அப்படிப்பட்ட விஷயங்களையும் தீர்வுகள் கிடைக்க போகுது. நீங்க குடும்பத்தை விட்டு விலகி வாழ்ந்திருப்பீங்க. பிள்ளைகள் பிறந்திருப்பாங்க, கல்யாணம் ஆயிருக்கும், தனி கொடுத்தணும், இந்த மாதிரி அப்படி இப்படின்னு போயிட்டு பிள்ளைகளை பிரிஞ்சு கவலைப்பட்டீங்க. ஆனா உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த கவலை இல்லாம இருந்துச்சு. நீங்க அவங்ககிட்ட போய் பேசினாலும் சரி, அன்பு காமிச்சாலும் சரி, எல்லா விதத்துலயுமே உங்களை திட்டுறது, உங்கள்கிட்ட தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறது தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில. அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய வீட்டுல குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனைகள் என்பது தீர்ந்து அன்பும் மகிழ்ச்சிகளும் உங்களுக்கு சொந்தமாக போகுது. நீங்க இனி எந்த ஒரு விஷயத்த முடிவு பண்ணாலும் சரிங்க, அதுல முழுவதுமான மாற்றங்களை நீங்க பார்ப்பீங்க. எவ்வளவோ நாட்கள் ஆசைப்பட்டீங்கல்ல இதற்கு தானே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையானது உங்களுக்கு கிடைக்கும். சிம்மராசினுடைய கவலைகள் எல்லாம் நீங்கக்கூடிய காலங்களாக இருக்கும். சிம்மராசினுடைய வாழ்க்கையில சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி என்பது கிடைக்கும். நீங்க பல நாட்களாகவே ஒரு சில விஷயங்களுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் அரசாங்க வேலைக்காகலாம் நீங்க பல நாட்கள் போராடிக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் சொல்லணும். அந்த போராட்டத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா, அந்த போராட்டத்துல ஒரு மாற்றம் ஏற்படாதான்னு நீங்க போராடிக்கிட்டு தான் இருக்கீங்க, ஆனா மாற்றம் ஏற்படல. அப்படிப்பட்ட போராட்டத்துல உங்களுக்கான வெற்றிகளை நீங்க பார்ப்பீங்க. தோல்விகள் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. அதுவும் இனி கொஞ்ச நாட்கள் வரக்கூடிய இந்த அரசாங்க உத்தியோகங்கள்ல முழு முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா, இன்னும் ஒரு 100 நாள் 120 நாள் அப்படின்ற கணக்குல இருக்குது சில எக்ஸாம். அப்படிப்பட்ட விஷயங்கள்ல கூட உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மாற்றி அமைச்சுக்க முடியும். அதுவும் அரசாங்க உத்தியோகத்துல மேல் அதிகாரிகள் அப்படின்ற பொறுப்பு இருக்கு பாத்தீங்களா, அதுல வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நல்ல மதிப்பெண்கள் பெறுவீங்க. நீங்க எல்லோரும் முன்பும் ஒரு திறமையானவராகவும் உங்க மேல மதிப்பும் மரியாதையும் பெருக ஆரம்பிக்கும். அரசாங்க வேலை அப்படின்னு இதற்கு முன்பெல்லாம் சில நபர்கள் உனக்கெல்லாம் கிடைக்காது, உனக்கெல்லாம் அவ்வளவு இதுக்கு அறிவு இல்லை, இந்த தகுதி இல்லை, உன்னெல்லாம் முடியாதுன்னு கேலி கிண்டல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அதை அனைத்தையுமே நீங்க முறியடிச்சுட்டு முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த சிம்ம ராசிக்காரர்கள் முக்கியமா தனியா எப்படி சொல்றதுன்னா, குடும்பத்தையும் குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் சமாளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சில தினங்களாகவே இவங்க குடும்பத்தையும் பார்க்கணும், இவங்களுடைய வாழ்க்கையில படிப்பையும் பார்க்கணும், வேலைகளையும் பார்க்கணும், எல்லாத்தையுமே கடந்த ஒரு விஷயங்களாக நீங்க இருந்தீங்க. அதுக்கு ஒரு பலன் கிடைக்கக்கூடிய விதமாக நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்றீங்களோ அது கிடைக்கும். நிறைய நபர்கள்லாம், அதுவும் சிம்ம ராசிக்காரர்களை வேலைன்றது கிடைச்சாலும் அதை முழுவதுமாக தக்க வைக்க முடியாம கஷ்டப்பட்டிருக்கீங்க. வேலைக்கு போவீங்க, சில தினங்கள்ல வேலை உங்களை விட்டு போயிடும், அதுக்கப்புறம் என்ன செய்யறோம்னு தெரியாம குழம்பி கஷ்டப்பட்டிருக்கீங்க. அதற்கான முற்றிலுமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய காலங்களாக இனி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்புன்னு நீங்க பார்க்க போறீங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல இனி நல்லதையும் நல்ல மாற்றத்தையும் பார்க்க முடியும். இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்மராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் பெருசா பயந்துகிட்டு இல்ல வருத்தப்பட்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. நீங்க நினைச்ச விஷயத்த மாற்றி அமைச்சுக்கவும் முடியும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேற்றத்துக்கானதாகவும் மாற்றி அமைச்சு கொள்ளவும் முடியும். தோல்விகளை இதற்கு முன்பு சந்திச்சிருந்தாலும் நீ தோல்விகளை இல்லாத ஒரு வாழ்க்கையாக நீங்க மாற்றிக்கொள்ள முடியும். நிச்சயமா சொல்லுவாங்க, உங்க வாழ்க்கையில நீங்க பெரிதா ஒரு சில விஷயங்கள் நினைச்சுலாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க. அப்படிப்பட்ட கவலைகள் நீங்க கூடியதாகவும் இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும். உங்க வீட்டுல இனி சண்டைகள் என்பது இல்லாமலே போக போகுது. வீட்டுல சுய நிகழ்ச்சிகள், அதாவது உங்களுடைய வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடப்பதோடு நீங்க செய்யக்கூடிய விஷயத்தினால சந்தோஷமான பார்ட்டி போன்ற விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். காதலன் காதலியோடு வெளியே சந்தோஷமா போவீங்க. உங்களுடைய அன்பை பார்த்து பிரமிச்சு போவாங்க.
உங்க கூட நெருக்கமா இருப்பாங்க. நண்பர்களே இல்லாம தனிமையாக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில நண்பர்களும் உறவுகளும் கிடைக்க ஆரம்பிக்கும். இதற்கு முன்பு நீங்க பல நாட்கள் போராடினீங்க, ஒரு சில விஷயங்கள் எல்லாம் விட்டுறணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு. ஏன்னா கஷ்டத்தினால நீங்க செஞ்ச சில விஷயங்கள் தப்பானது, போதை